மாடரேஷன். மாடரேட்டாக இருக்கணும் அந்த ஆசை. அதாவது 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து டூ மச், இன்னொன்று வந்து எதுவுமே இல்லாமல், அந்த மாதிரி இல்லாமல் நடுவில் இருக்கிறதுக்கு தெரியணும். இப்போ வந்து வீடு வாங்கணுங்கிற ஆசையை எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ வீடு வாங்கினா நமக்கு திருப்தியாகும்? முதல்லலாம் சின்னதாக வீடு இருக்கும், அதுலேயே 14-15 பேர், ஒரே ஒரு பாத்ரூம், அவ்வளோதான் இருக்கும், அதுலேயே எல்லாராலையும் இருக்க முடிஞ்சுது. இப்போ வந்து 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த திருப்தியை வந்து அது கொடுக்க மாட்டேங்குது. அது என்ன, இப்போ யாராவது சொந்தக்காரெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு தனி பெட்ரூம் வித் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோன்றுது, ஓ இதை விட இன்னும் பெருசாக வீடு இருந்தால் இன்னும் நிறையா பேரை வந்து நாம் அக்காமடேட் பண்ணலாமோ. அந்த திருப்தி அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட மாட்டேங்க. திருப்தின்னா இதை விட இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமோ. அது கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே ஆசைப்படுறோம் இல்லையா. இப்போ இதை விட இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோன்றுறது. அப்போ என்ன ஆகிடும், ஏன் வந்து இது தப்புன்னு சொல்கிறது சாஸ்திரம், இதை விட பெட்டர் இதை விட பெட்டர் அப்படின்னு நீ போயிட்டே இருந்தேன்னா எப்போ நீ வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காது கொடுப்ப? இப்போ வீடு வந்து 3 பெட்ரூம் வீடு வச்சுட்டு இருக்கோம், நிறைய சொந்தக்காரா இருக்கா, 3 பெட்ரூம் பத்த மாட்டேங்கிறது. இமீடியட்டாக நமக்கு வந்து ஒரு 4 பெட்ரூம் வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும், சரி வேறு எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், நம்மளோட எனர்ஜி முழுக்க இப்போ 4 பெட்ரூம் வீடு தேடுறதுல போயிடும். கிளாஸு அது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகமே வராது. சாஸ்திரம் சொல்கிறது, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பிஸி பர்சனாக இருந்தாலும், நீ பிரைம் மினிஸ்டராக கூட இரு, நீ யாராக இருந்தாலும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு நீனு டெஃபினட்டாக டைமை ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆசைகளெல்லாம் மாடரேட் பண்ணினால் மட்டுமே நம்மளால் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு டைமை கொடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால் எய்தர் நாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது, இல்லைனா கிளாஸை ரிவைஸ் பண்ணுறது, நோட்ஸை திருப்பி எடுத்து பார்க்குறது, நோட்ஸ் எழுதுறது, சத் சங்கத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சத் சங்கத்திலையே இருந்தேன்னா, சத் சங்கம்னா என்ன மாதிரி சத் சங்கம், கிளாஸ் ரிலேட்டட் சத் சங்கத்தில் இருந்தேள் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களையே மறுபடியும் நமக்கு வந்து சிந்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஏதோ ஒரு சத் சங்கம்னா அங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக இருக்கும், அங்கே போய்டும் நம்ம மனசு. ஆல்ரெடி மனசு வந்து ரெடியாக இருக்குது, எப்படா எஸ்கேப் ஆகலாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இந்த ஞானம்லாம் நமக்கு ஒத்து வராது போல் இருக்கே அப்படின்னால மனசு எங்கேயோ போய்டும். எப்பயுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மனசை வந்து கொஞ்ச காலம் வரைக்கும், இப்போ இங்கே என்ன படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிரிப்பு கிடைக்கிற வரைக்கும் மனசை வந்து அந்த செடியெல்லாம் வளர்ப்பாள்ல, அந்த மாடெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலியெலாம் போட்டு, அந்த மாதிரி நாமளே நமக்கு வந்து ஒரு வேலியை போட்டுண்டு கொஞ்ச காலம் அப்படி இருந்துட்டோன்னா கொஞ்சம் நம்ம வந்து ரூட்டெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னா யாருனாலையும் நம்மளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. அப்போ நம்ம ஆசைகளும் எப்படி இருக்கணும், மாடரேட்டாக, இந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், இன்னும் வேணும்னு சொல்ல வேண்டாம், மாடரேட்டாக நம்மளோட ஆசைகள் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது வந்து அலவுட் டிசையர் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா மாடரேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு நம்மளால் வந்து டைம் கொடுக்க முடியும். இல்லைனா மெட்டீரியல் விஷயத்துக்கே வந்து நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது என்னவா வேணா இருக்கட்டும், வீடாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஆஃபீஸில் நீங்கள் வந்து இன்னும் மேலே பொசிஷன், எவ்வளோ பொசிஷன் மேலே போனாலும் நமக்கு இதை விட இன்னும் பெட்டர் இப்படி தான் கிடைக்க போகிறது இல்லையா. இப்படி தான் நம்மளோட மனசு ஆசைப்பட போகிறது. அப்படி அந்த மாதிரி ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டால் என்ன ஆகும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போய்டும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளால் டைமை ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அதனால் வந்து மாடரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது கிளாஸுக்கு டெஃபினட்டாக நம்மளால் டைம் கொடுக்க முடியணும். சாஸ்திரம் சொல்கிறது, நீ 100 கம்பெனிக்கு கூட முதலாளியாக இருந்துக்கோ, ஆனாலும் நீ சாஸ்திரம் படித்து தான் ஆகணும். நீ வந்து பிஸி அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் கூட வந்து அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிண்டே இந்த ஞான விஷயங்கள்லையும் வந்து அவள் ஈடுபட்டிருந்தா அப்படின்னு இந்த ஜனகர் மாதிரியான ராஜாக்கள்லாம் இருக்கா அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ண முடியறதா,
கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியறதா, இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஆசை இருக்குது, அதை போய் அடையிறதுக்கு என் மனசு விரும்புகிறதா. அதுதான் செக் பாயிண்ட், நம்மளோட ஆசை அலௌடா நாட் அலௌடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு.